கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஹைகோர்ட் வெர்டிக்ட் வரும்போது குதிச்சிங்களே, பட்டாசு இடிச்சிங்களே. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வெர்டிக்ட் வரும்போது நீங்க எங்க போனீங்க? பாதி விவாதங்கள்ல ஆகச்சிறந்த அண்டா குண்டாலாம் வந்து எழுது போனதை பார்த்தீங்க. நமக்கு ஃபேவரா வரும்போது சுப்ரீம் கோர்ட் நமக்கு நல்லது, நமக்கு ஃபேவரா இருந்தால் சிபிஐ நமக்கு நல்லது. இல்ல இப்ப தாவேக்காவின் கருத்தை தான் உச்சநீதிமன்றம் பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா? சுப்ரீம் கோர்ட் நீதியை பிரதிபலிச்சிருக்கு. மேட்டர் கோர்ட்ல சப்ஜுடிஸா இருக்கும்போது பேசாம இருக்கிறதுன்றது ஒரு தார்மீகம். ஹேம்பர் பண்ற மாதிரி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இங்க நடந்த கூத்து என்னன்னா, தாவேக்கான்ற கட்சிக்கு அந்த தெளிவு இருந்தது, ஆட்சியாளருக்கு அந்த தெளிவு இருந்தான்னு தெரியல. திமுக மேல தாவேக்க வைக்கிறதெல்லாம் வந்து அவதூறு இல்ல, குற்றச்சாட்டு. அப்ப இதுல விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவின் அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாதா இந்த இறப்புல? கோர்ட் சப்ஜுடிஸ்ல இருக்கிறத இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற அவங்க தொடல. இந்த மாதிரி எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதற்காக நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்றது தான் அந்த ரெசல்யூஷன் கூட பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த இடத்துலயும் அவங்களுடைய சந்தேகத்தை முன்வைக்கல. எதிர்கட்சியாகவே இருக்கக்கூடிய அதாவது தனித்தே போட்டு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தாவேக்காவும் விஜயும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு போர்ஸ் காட்டி தாவேக்காவை அடிக்க என்ன காரணம்? எனக்கு தெரியல, நீங்க சீமானனை தான் கேட்கணும். திரைன்ற ஒரு மாய பிம்பத்தை வச்சு இந்த மக்களை உங்க பக்கம் கவர்றீங்களா, இது சரியா அப்படின்றது ஒரு கேள்வியாயிருக்கு. சீமானன் யாரு? சீமானன் யார் மட்டும் சொல்லுங்க. அவர் சினிமாவை பின்புலமாக கொண்டாலும் இந்த மக்களுக்காக இத்தனை பேர் சிறை சென்று வந்தேன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. எப்ப போனாரு? இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இது என் கடைசி படம் முடிச்சுட்டு நான் அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு தான் ஜூன் மாசத்துல இருந்து வந்திருக்காரு. ஆமா, இவர் தீவிர அரசியல். சீமானன் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் ஏன் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு? இப்ப யார் இதுல அரசியல்வாதி, யார் நடிகர்? இல்ல அவர் கொள்கையத்தானே அவர் மென்ஷன் பண்றாரு. இன்னைக்கு சீமானன் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை பிரபாகரன் அண்ணன் சொன்ன தமிழ் தேசியம் இல்ல, இது வேற டைப் ஆஃப் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தை நான் மதிக்கிறேன். நான் சீமானோட கொள்கையில மாறுபடல. அவங்க திரும்ப சொல்றாங்க இப்ப விஜய் சார் ஆளலாமா ஆளக்கூடாது நீங்க சொல்லுங்க. இல்ல விஜய் அவர்கள் ஒரு தமிழராக ஆளலாம். அவர் கேட்கிற கேள்வி என்ன? இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. விஜய்க்கு சாருக்கு வாய்ப்பு அதிகமா, சீமானனுக்கு வாய்ப்பு அதிகமா? எந்த அடிப்படையில கேக்குறீங்க? வாக்குதான். நம்ம தேர்தல் வச்சு தானே பார்க்க முடியும். சொல்லுங்க, இப்ப ரெண்டு பேர்ல கம்பேரிசன் சொல்லுங்க. தேர்தல் வச்சு தானே தேர்தல். இல்ல நம்ம மொத்தமாக சொல்லிட முடியாது. ஒரு தேர்தல் அடிப்படையில் 8% வாக்கோட சீமானன் அந்த 8% வாக்கு வாங்கும்போது என் தம்பி கோட்டு படத்துல மைக் வச்சு பாடினா திராவிடம் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. யாருக்கு? குற்றம் சொன்னவங்களுக்கு தான். மூகா முத்தண்ணை இறந்ததுக்கு அவர் வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கணும். எங்க போய் இரங்கல் தெரிவிச்சாரு? அன்னையில இருந்து தான் டோன் மாறுச்சுன்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். மாறலையா? இன்னைக்கு எந்த மேடையிலாவது யாராவது திமுகவும் நாம் தமிழும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அனந்த் அஜித் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அந்த பேச்சில் ஒரு வேகம் இருந்தது. ஏன்னா அவர் சம்பவத்திற்கு பிறகு ரொம்ப சோர்வடைஞ்சிருவார் அப்படின்னு எதிர்பார்த்ததில்லை. அந்த பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருந்தது. ரொம்ப ஃபோர்ஸாகவும் பேசினார். அதை தாண்டி ஆதவர்ஜனுடைய பேச்சும் இருந்தது. இவங்களுடைய பேச்சுக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாவேக்காவை சேர்ந்த அந்த உறுப்பினர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்ன உத்வேகமா அடுத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி இது வந்து அது ஒரு பெரிய தனிப்பட்ட துயரமாகவே அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்க வந்து தோய்வடைஞ்சிடலன்ற ஒரு மெசேஜ் தான் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா பல பேர் தாவேக்கா வந்து செப்டம்பர் 27 முடிச்சு விட்டுலாம், இதுக்கப்புறம் தாவேக்கான ஒரு கட்சி இல்லைன்ற ஒரு மமதையில் ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அது இல்லைன்றது அக்டோபர் 13 சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வந்த அன்றைக்கி தெரியும். ஏன்னா அந்த மாதிரி மமதையில் இருந்தவங்க அதுக்கப்புறம் ஆளை காணும். ஆனால் தாவேக்கா வந்து ஒரு அமைதி காத்தாங்க. அது மௌனத்தின் தாண்டி ஒரு அமைதி. காந்திஜி சொல்லுவார், இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் வந்து அஹிம்சை அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறதுலே இவங்க செட் பண்ணிட்டு இருந்த நரேட்டிவ்ஸ்க்கெலாம் பெரிய பதிலாக அவங்களோட அமைதி இருந்துச்சு. அந்த அமைதியை களையும் போது அங்கே நடந்தது என்னென்ன பிரச்சனை, அது மாதிரி பேசினவங்களுக்கெல்லாம் பதில், இது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒரு சேர கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 மாத காலத்தில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் அவங்களோட நிலைப்பாடு. முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னா மீடியா நரேட்டிவ் நடத்தி மீடியா ட்ரையலில் தாவேக்காவை குற்றம் சாட்டி தீர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க மீடியாவில். அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க மீடியாவில். ரெண்டுத்துக்குமே தாவேக்காவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம், அவங்களோட நிலைப்பாடு என்னன்றத ஒரு கட்சிக்கு ஒரு செயல்பாட்டு முறை இருக்கும். அந்த முறைப்படி தாவேக்கா வந்து ஏதோ ஒன்றுத்தையுமே வந்து மக்கள் மத்தியில், மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க. அதை நான் பார்க்குறேன். அதை ஊடக வழியாக பொதுமக்களும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நேற்று அப்படி தான் ஒன்று நடந்துச்சு. அது வந்து ஒரு கோபமாக, ஒரு ஆவேசமாக இல்லை, ஒரு தர்மாவேசமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யார் வேணா எது வேணா பேசலாம் அப்படின்னும் அதுக்கு பதில் கொடுக்குற உரிமை அவங்களுக்கும் உண்டு இல்லையா? அதுதான் நான் பார்த்தேன். ஆனால் முதல்வரின் பேச்சை விஜய் அவர்கள் கோடிட்டு காமிச்சிருந்தார். அதாவது நீங்கள் இதை வச்சு அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே எங்களை வச்சு அவதூறு பரப்புனீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையுமே வச்சாரு. அது உண்மைதானுங்களே. ஏன்னா
சட்டப்பேரவையில் அதை பேசுனது, இந்த கட்சி மேலே வந்து அந்த இடத்துல ஒரு கற்பிதம் ஏற்படுத்துறது, அவை குறிப்பில் மென்ஷன் ஆகிற மாதிரி பண்ணுறது எந்த வகையில் தார்மீகம்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த இடத்துல சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெருந்த எதிர்க்கட்சி அதிமுக கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதில் கேள்வி கேட்கும்போது நீங்கள் கூட்டணிக்காக பார்க்குறீங்க, தாவேக்காவை கூட்டணி வரும்ன்ற எதிர்பார்க்குறீங்கன்றது வந்து இந்த துயரத்தில் வந்து அரசியல் பண்ணக்கூடியது வந்து ஒரு பெரிய அநாகரிகம். மூன்றாவது, தனிநபர் தாக்குதலுக்குள்ளே போகாதீங்கன்னு முதல்வர் சொல்கிறார். ஆனால் அவங்களுடைய பத்திரிகையிலே தலையங்கம் எப்படி வந்தது நம்ம பார்த்தோம். அப்போ உங்களுக்குள்ளவே நீங்கள் சொல்கிறதே உங்க ஆளுங்க கேட்க மாட்டாங்களா? இல்லை அங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே ஒன்று பண்ணுறீங்களா? இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. தாவேக்காக்கு ஆதரவாக யாராவது ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அரெஸ்ட். தாவேக்காக்கு எதிராக வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசினாலும் அவங்களுக்கு கேள்வியே கிடையாது. தாவேக்காவை என்ன வேணா யார் வேணா வாடா போடான்னு பேசலாம். ஆனால் பதிலுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டால் வந்து எல்லாருக்கும் வந்துடுது. அது ஒரு ஆகச்சிறந்த பேச்சு பொருளாக மாறிடுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இல்லைங்களா? அவர் சொல்லும்போது அப்படி தான் சொன்னார். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ஒன்று பண்ணீங்க, அதுக்கு ஒரு டீசெண்டான ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து அவர் இதுவும் நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்களே, அது வரைக்கும் வந்து விவாதங்களில் உட்காந்துக்கிட்டு சிலாகிச்சிங்களே, ஹைகோர்ட் வெட்டிக்கிட்டு வரும்போது குதிச்சிங்களே, பட்டாசு அடிச்சிங்களே, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வெட்டிக்கிட்டு வரும்போது நீங்கள் எங்கே போனீங்க? பாதி விவாதங்களில் ஆகச்சிறந்த அண்டா குண்டாலாம் வந்து எழுது போனதை பார்த்தீங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பேசுனீங்க, எப்போ நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க? குறைந்தபட்சம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வெர்டிக்ட்டுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னீங்களா? இது ஒரு டபுள் ஸ்டாண்டு தானே. நமக்கு ஃபேவராக வரும்போது சுப்ரீம் கோர்ட் நமக்கு நல்லது, நமக்கு ஃபேவராக இருந்தால் சிபிஐ நமக்கு நல்லது. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டால் சிபிஐ கேட்டது, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டது. இது கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பட்டியல் விடுவேன் நான். இல்லை, இப்போ தாவேக்காவின் கருத்தை தான் உச்சநீதிமன்றம் பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா? சுப்ரீம் கோர்ட் நீதியை பிரதிபலிச்சிருக்கு, தாவேக்கா நீதிக்கான போராட்டத்தை நடத்தியிருக்கு, நீதி வென்று இருக்கு. ரொம்ப சிம்பிள். நீங்களும் அதை எதிர்பார்த்தீங்கன்னா இல்ல, இவங்க அமைச்ச அந்த தனி ஒரு ஆணையமோ இல்ல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி சொன்னது இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் எங்க பார்க்கணும், சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பார்த்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் அவர் வந்து கொட்டுன்னு சொன்னாரு. அதை நீங்க பாத்தீங்கல்ல, எப்படி நீங்க என்ன கெப்பாசிட்டியில டிவிஷன் பெஞ்ச் இருக்கு, டிவிஷன் பெஞ்ச் எடுக்கிற அதே நேரத்தில் ஏங்க கொடுத்தீங்கன்னு ரெஜிஸ்ட்ரார், ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட எனக்கு ஒரு விளக்கம் வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. ஆமா, அன்னைக்கு வந்து நீங்க ஒரு நபர் ஆணையம் ஃபார்ம் பண்ணீங்க, அதை சஸ்பெண்டே பண்ணி விட்டுட்டாங்க. இவங்களோட 2 வெர்டிக்ட் நீங்க எப்படி எடுத்து அமல்படுத்துறீங்க? என்ன கெப்பாசிட்டியில தனி ஒரு கட்சியை பத்தியோ ஒரு தனிநபரோட தலைமை பண்பு பத்தியோ பேசுறீங்கன்ற கேள்வியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் எழுப்பினது. நான் இல்லை, தலைவர் விஜய் இல்லை. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தாங்க திமுகன்னு பாருங்க. திமுகவோ இல்லை ஆளும் கட்சி சார்பிலேயோ இதுக்கு முன்னாடி கொண்டாடினவங்க இதுக்கு பதில் கொடுத்துருக்கணும்ல. இல்லை உங்களுக்கு இதுல ஏற்பது இல்லைன்னா நீங்க ஃபர்தரா பெரிய பெஞ்சுக்கு அப்ரோச் பண்ணிருக்கணும்ல. ஏன் அமைதி? அப்போ நமக்கு ஃபேவரா வந்தா கொண்டாடிப்போம், எதிர்த்தரப்புல நியாயத்துக்கு பக்கம் ஒன்று போயிடுச்சு, உடனே கப்பிச்சுன்னு வண்டி ஆஃப் பண்ணிட்டு மீடியாவில் வேற நியூஸ் போட போயிடுவோம். அதான் பண்றீங்களா? சரி பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க. பட் அதை கேள்வி கேட்க வேண்டிய தார்மீகம் அவருக்கு இருக்கு இல்லையா? அவர் மக்களுக்கு, அவர் நிர்வாகிகளுக்கு, அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு அவர் எடுத்து சொல்றாரு. தண்ணியில் விளக்கமாக தான் இல்லை. இதுல முதலமைச்சரை திரு விஜய் அவர்கள் இது வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி நடந்த குற்றங்கள் எல்லாம் சொல்லும் போது அதை அவங்க அவதூறுன்னு சொன்னாங்க, அதை நீங்க அவதூறா ஏத்துக்கல. ஸோ முதலமைச்சர் சொல்றது மட்டும் எப்படி அவதூறா வந்துட போகுது? நடந்ததே அவர் பேசுறாரு, அப்புறம் அதை மட்டும் எப்படி விஜய் அவதூறுன்னு சொல்ல முடியும்னு அவங்க கட்சியில இருந்து கேள்வி எழுப்புறாங்க. இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அவதூறு அப்படின்னா சப்ஜுடிஸ் மேட்டர். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல இருக்கும்போதோ, ஏன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்ஐடியும் ஒரு நபர் ஆணையமும் இந்த இடத்துல வந்து ஹைகோர்ட் அப்சர்வேஷன்ல இருந்தபோது தாவேக்கா ஒரு வார்த்தை பேசினாங்களா? அந்த மௌனத்துக்கே வந்து அன்னைக்கு 1008 கேள்வி ஓடிட்டீங்க, ஒளிஞ்சிட்டீங்கன்னு. மேட்டர் கோர்ட்ல சப்ஜுடிஸா இருக்கும்போது பேசாம இருக்கிறதுன்றது ஒரு தார்மீகம். கோர்ட்டோடைய இன்வெஸ்டிகேஷனையோ இல்லை எஸ்ஐடியோட காவல்துறை இன்வெஸ்டிகேஷனையோ ஹேம்பர் பண்ற மாதிரி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இங்க நடந்த கூத்து என்னன்னா, தாவேக்கான்ற கட்சிக்கு அந்த தெளிவு இருந்தது, ஆட்சியாளருக்கு அந்த தெளிவு இருந்தான்னு தெரியல. ஒரு பக்கம் ஆளும் கட்சியினர், அவங்களோட தலைவர்கள், காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இதையும் கேள்வி கேட்டது சுப்ரீம் கோர்ட். இதை நீங்க வந்து ஒரு ஐடியா செட் பண்ணா, நீங்க ஒரு டிஐஜிபி இல்லை ஏடிஜிபி அதை பண்ணும்போது ஒரு டிஎஸ்பி தலைவருக்கு ஒரு விசாரணை குழு வந்து பாதிக்குமா பாதிக்காத விசாரணை போக்க இந்த கேள்வியால தான் அவங்க சிபிஐக்கு மாத்தி விட்டாங்க கேஸ. அந்த இடத்துல சப்ஜூடிஸை கேள்வி கேட்காம இருக்கிறதும் கருத்து தெரிவிக்காம இருக்கிறதும் தார்மீகம். அதை பண்றது நரேஷன். அதை பண்ணாங்க, ஈடுபடலை, மக்களே அதை ஏத்துக்கல. முதல்ல அதோட வெளிப்பாடா சுப்ரீம் கோர்ட்ல வந்தது. இது ஒரு பக்கம் வைங்க. திமுக மேல தாவேக்க வைக்கிறதெல்லாம் வந்து அவதூறு இல்லை, குற்றச்சாட்டு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காமையா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வீடியோ வேணும் தட்டி பாருங்க. இந்த இடத்துல இவ்வளவு ஊழல் நடந்துச்சுன்னு செந்தில் பாலாஜி மேல வழக்கு கொடுத்தது யாரு? அதிமுக அமைச்சர்கள் மேல சிபிஐ விசாரணை கோரியது யாரு? அன்னைக்கு ஜெயராஜ் பீனிக்ஸ் மரணத்துல நீதி விசாரணை கேட்டது யாரு? இன்னைக்கு 25 காவல் மரணங்கள் நிகழ்ந்தது யார் ஆட்சியில? பொள்ளாச்சிக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணது யாரு? இன்னைக்கு அரக்கோணத்திலயோ, அண்ணா யூனிவர்சிட்டிலயோ, ஐஐடிலயோ, முந்தானேத்து கோயம்புத்தூர்லயோ என்ன? அப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறை ஏறி இருக்கா இல்லையா? என்சிஆர்பி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இதை யாரை குத்தம் சொல்லி பேர் அவதூறா? உண்மையை வெளியில கொடுக்கறதுக்கும் உங்க மேல இருக்க குற்றங்களை பதில் சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கும் இதுக்கும் நீங்க வந்து அவதூறு எப்படி சொல்வீங்க? இடி முந்தானேத்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க டிஜிபி. அவங்க வந்து 2 வருஷமா அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். இத்தனை வந்து முனிசிபாலிட்டி வேலைங்களில் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ்ல நடந்திருக்கு,
இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா அதுலயும் 10 ரூபா ஊழல்னு சொல்றாங்க. ஏன்னா 10 ரூபா தாளில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை காமிச்சு அதை வச்சு ஹவாலா பண்ணாங்க நீடி சொல்லியிருக்கு. இந்த அயன் படத்துல நம்ம டைமண்ட் கடத்தல் அந்த மாதிரி நமக்கு லைவ்ல நடக்குது. நம்ம இது சினிமா நினைச்சோம், ஆனா நடக்குது பாருங்க. அப்ப அந்த மாதிரி படிச்ச பசங்களுக்கு வேலை கொடுக்காம 1,97,000 பேரை ஏமாத்திட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு 2,500 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு நான் சொல்ல இடி சொல்லுது. அதுக்கு பதில் கொடுத்துட்டீங்களா? இதுக்கு பேர் அவதூறா குற்றச்சாட்டா? அடுத்தது வந்து அதே மாதிரி வந்து கோஆபரேட்டிவ்ஸ்ல அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைக்கு கொஸ்டின் பேப்பர் இமெயிலையோ வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல அனுப்பிச்சா லீக் ஆயிடும், அதனால ஜெராக்ஸ் எடுத்து கொரியர் அனுப்புவோன்னு அனுப்பிச்சா ஒருத்தன் காசை கொடுத்துட்டு 2-3 பேர் வாங்கி படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரும்போது தலைகீழா வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்படி பண்ணிட்டு இருந்தா இதுல இவ்வளவு சந்தேகம் இருக்குன்னா இப்ப சந்தேகம் வலுக்குமா வலுக்காதா? இதெல்லாம் நாளைக்கு நடக்குது, நடந்ததை தானே சொல்றோம். இப்ப நம்ம சொன்னா குற்றச்சாட்டு அவதூறு, இடி சொல்லுது பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். இடியவே அவதூறு தான் பரப்புதுன்னு சொல்றாங்க. அப்ப இதே விஷயத்தை இதே சுப்ரீம் கோர்ட் அதாங்க இவங்களுக்கு சாதகமா சுப்ரீம் கோர்ட் இடியை திட்டினா சுப்ரீம் கோர்ட் நல்லதாயிடும். ஆனா நீங்க வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்குக்கோ இல்ல கிட்னி முறைகேடு கிட்னி திருட்டுக்கோ இல்ல கரூர் வழக்கோ சுப்ரீம் கோர்ட் வந்து எதிர்க்கா சிபிஐ போட்டா அப்ப சிபிஐ வந்து பாஜக கைப்பாவே ஆயிடும், சுப்ரீம் கோர்ட் வந்து பாஜக பொம்மை ஆயிடும். எனக்கு புரியல. எனக்கு சிபிஐ கேட்டதான் சொல்றாங்க. தாவேகாவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதுக்கு தமிழ்நாடு சொன்னது இப்ப தமிழ்நாடு அரசுக்கு கையாளாகத்தனமா எங்களுக்கு திறன் இல்லையா, ஏன் சிபிஐ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இங்கே விசாரிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கறாங்களே. யாரு? திமுக கேட்கறாங்களா? அப்ப அஜித்குமார் மரணத்துக்கு நீங்க ஏன் சிபிஐ கேட்டீங்க? 2017 குட்கா ஊழலுக்கோ 2018 அஇஅதிமுக அமைச்சர்கள் மேல இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏன் சிபிஐ கேட்டீங்க? உங்களால ஆட்சிக்கு வந்து சரி பண்ண முடியாதா? இன்னைக்கு வரைக்கும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு யார் குற்றப்பத்திரிக்கை வச்சது? ஜெயராஜ் பினிக்ஸ்க்கு நீங்க தான் கையில் வச்சிருக்கீங்க. சிபிஐ விசாரிச்சாங்கல்ல, குற்றப்பத்திரிக்கை வச்சிங்களா? நீங்க ஒரு நபர் ஆணையம் போட்டீங்கல்ல, அந்த ஒரு நபர் ஆணையம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு இல்ல, எத்தனை பேர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இப்ப கையாளாகாதவங்க யாரு? இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வராங்கன்ற இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட கிடையாது. அப்படி இத்தனை பேர் வந்தாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போலீஸ் கிடையாது. பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்லி ஒரு இடத்துல கோர்ட்ல ஒரு நம்பர், தலைமை செயலகத்துல செக்ரட்டேரியட்ல அசம்பிளில ஒரு நம்பர், மீடியால ஒரு நம்பர்னு இத்தனை காவல்துறை போட்டோன்றதுல தெளிவு கிடையாது. இப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டா அவதூறுன்னு சொன்னா என்ன நியாயம்? இது பதில் எப்பதான் சொல்வீங்க? அவதூறுன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் விடுங்க, நான் கேட்கலங்க, ஹைகோர்ட் கேக்குது. செப்டம்பர் 19 தாவேக்கா வந்து ஒரு எஸ்ஓபி போடுங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆமா, அதுக்கு பதில் இல்லை. செப்டம்பர் 27 துயரம் நடந்து போச்சு. அக்டோபர் 3 வேற ஒருத்தர் பில் போடுறாரு. அது வரைக்கும் எஸ்ஓபிஸ் வர வரைக்கும் இந்த ரேலிஸை சஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. இமீடியட் எஃபெக்டோட ஹைகோர்ட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. 10 நாள் டைம் தரோம், ஒரு எஸ்ஓபி போடுங்கன்னு சொன்னா 1 மாசம் கழிச்சு எஸ்ஓபி போடல. ஆட்சியாளர்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்களா? இன்னும் 10 நாள் டைம், அதுக்குள்ள எஸ்ஓபி போடுங்க, எலெக்ஷன் வரப்போகுது, பிரச்சாரம் எப்படி பண்ணுவீங்கல்ல, பிரச்சாரம் பண்ணாம எலெக்ஷன் போற வழியா அப்படின்னு ஹைகோர்ட் கேக்குது. 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இப்பயும் எஸ்ஓபி வந்துதான் தெரியல. ஏன் ஒரு கட்சிக்கு போல எல்லாருக்கும் ஒண்ணு போல எல்லாருக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதுல என்ன பிரச்சனை? அதை கோர்ட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்கன்னா இப்ப இந்த கோர்ட்டும் கிட்ட போய் கோர்ட் நீங்க மேல அவதூறு பரப்புறீங்கன்னு சொல்வீங்களா, இல்ல சம்மட்டி அடி வாங்கிட்டு வேலை செய்வீங்களா, இல்ல அப்பயும் தட்டி கழிப்பீங்களா? இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களெல்லாம் அவதூறுன்னு சொல்றது. ஆனா அவதூறு யார் பரப்புறது? உங்களுக்கு ஆதரவா யாரோ ஒரு தலைவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாது, அவருக்கு ட்விட்டர்ல எதை போஸ்ட் பண்ணா யாரை வந்து டேக் பண்ணணும்னு தெரியாதுன்னா உடனே அதை மறைக்கிறதுக்கு ஒரு பேப்பர்ல வந்து நடுப்பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கேரவனில் இவர் இருந்தாராமே, அந்த கேரவனில் அவர் இருந்தாராமே, இதுதான் அவதூறு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லாமே போடுறாங்களே, அந்த லாமே தான் அவதூறு, அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் அவதூறு. நாங்க சொல்றது குற்றச்சாட்டு, பதில் சொல்லுங்க. நீங்க குற்றமற்றவங்கன்னாவது சொல்லுங்க, அதை கூட பேச மாட்டீங்களேங்க. முனிசிபாலிட்டி ஊழலுக்கு எப்பங்க பேச ஆரம்பிப்பீங்க? இதுதான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து வேங்கை வேலை நடந்தது நடக்கலன்னு சொல்ல போறீங்களா, இல்ல நீங்க அதுக்கு ப்ராப்பரா ஸ்டெப் எடுக்காம அடுத்து திரும்ப மதுரையில் ஆமச்சி கிராமப்புறத்துல வந்து அதே மாதிரி மலத்தை கலந்தாங்களே இன்னொரு தொட்டியில, அது நடக்கலன்னு சொல்ல போறீங்களா? அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்க, இதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்க. ஆனா தொட்டியில மலம் கலந்தது உண்மைதானே? அப்ப நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கணுமா இல்லையா? இதுக்கு பேர் அவதூற குற்றச்சாட்டா? நாங்க சொல்றது குற்றச்சாட்டு. ஜனநாயகத்துல எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தார்மீக உரிமை, மக்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறதும் அவங்க மறக்காம பாத்துக்கிறதும் போராளிகளின் கடமை. அதை பண்ணும்போது இது அவதூறு இல்ல. இப்ப அவங்க சொல்றது அவதூறு அப்படின்ற பட்சத்துல நேத்து விஜய் அவர்களும் மாதவர்தன் அவர்களும் பேசும்போது ஒரு தரப்பா மட்டும் நீங்க மட்டும்தான் குற்றம் பண்ணீங்க, சரியான பாதுகாப்பு தரல அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் நமக்கு அந்த கருத்துக்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்ப இதுல விஜய் அவர்களுக்கோ தாவேக்காவின் அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கோ இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாதா இந்த இறப்புல? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நான் இந்த விஷயத்துல இவங்க யாரும் இந்த கருத்து சொல்லல. அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இந்த இடத்துல அந்த சப்ஜூடிஸ்க்கு வெளியில இருக்கிற விஷயங்களை அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. கோர்ட் சப்ஜூடிஸ்ல இருக்கிறத இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற அவங்க தொடல. இந்த மாதிரி எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதற்காக நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்றது தான் அந்த ரெசல்யூஷன்ல கூட பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த இடத்துலயும் அவங்களுடைய சந்தேகத்தை முன்வைக்கல. ஏன் அவங்க ஒரு குற்றச்சாட்டை அதை முன்வைக்கலன்னா அவங்களுக்கு புரியுது இது மேட்டர் சப்ஜூடிஸ். கோர்ட்ல விசாரணை பண்ணி கோர்ட்டோட சூப்பர்விஷன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேனல் இருக்கும்போது அதை வந்து எந்த இடத்துலையும் ஹேம்பர் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுன்ற தெளிவு அவங்களுக்கு இருக்கு. அந்த தெளிவு இல்லாம ஒரு பக்கம் ஒரு நபர் ஆணையமும் இன்னொரு பக்கம் எஸ்ஐடி இருக்கும்போது அவதூறு பரப்பனவங்களை தானே நம்ம கேட்கணும். அப்படி யாரையுமே கேட்கலையே.
யார் வாயையுமே அடக்கலையே, யாருக்குமே நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணலையே தாவேக்காக்கு எதிராக பேசினவங்களே. அப்ப அதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட். ஏங்க நீங்க டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கீங்கன்னு சொன்னா இது அவதூறுன்னு சொன்னா என்னங்க நியாயம்? இது அதாங்க உண்மை. நீங்க டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க, அது மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போச்சு, அது எலெக்ஷன்லயும் தெரியும். அது வரைக்கும் இது அவதூறுன்னு சொன்னா சொல்லிட்டு போக வேண்டியதான் தூரமா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க அந்த சம்பவத்தின் அந்த செப்டம்பர் அந்த தேதியோடு தாவேக்காவின் கதையை முடித்து விடலாம்னு நினைச்சாங்க. இப்போ திரும்பவும் நாங்கள் இருக்கோம் ஃபீல்டு காமிக்க நேற்று விஜய் அவர்கள் பேசிட்டார். இப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் தாவேக சந்திக்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே திமுகவும் எதிரில் நின்று அடிக்குது. திமுகவை தாண்டி எதிர்கட்சியாகவே இருக்கக்கூடிய, அதாவது தனித்தே போட்டிருக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தாவேக்காவும் விஜயும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் காட்டி தாவேக்காவை அடிக்க என்ன காரணம்? எனக்கு தெரியல. நீங்க சீமானனை தான் கேட்கணும். இல்ல, அவங்களுடைய காரணம் ஒன்னவா தான் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் நாங்க போராட்டங்கள் எல்லாம் பண்ணி நாங்க மக்களுக்காக நிற்கும் போது திரைன்ற ஒரு மாய பிம்பத்தை வச்சு இந்த மக்களை உங்க பக்கம் கவர்றீங்களே, சரியா அப்படின்றத ஒரு கேள்வியாயிருக்கு. சீமானன் யாரு? சீமானன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவர் சினிமாவை பின்புலமாக கொண்டாலும் மக்களுக்காக இத்தனை பேரை சிறை சென்று வந்தேன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. எப்ப போனாரு? எதுக்கு போனாரு? முதல்ல வேதகு பிரபாகரன் அவரை எதுக்கு பார்க்க போனாரு? இன் வாட் கெப்பாசிட்டி? அவர் தமிழகத்தில் இருந்த ஒரு ஆயுதப்படையோட தளபதியா போய் அங்க ஒரு தலைவரா மீட் பண்ண போனாரா, இல்ல ஒரு படம் எடுத்த டைரக்டரா அங்க படம் எடுக்க போறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போனாரா? நீங்களே சொல்லுங்க. அப்ப அவருக்கு சினிமா பின்புலம் இல்லையா? இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, இது என் கடைசி படம் முடிச்சுட்டு நான் அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு தான் ஜூன் மாசத்துல இருந்து வந்திருக்காரு. இவர் தீவிர அரசியல். சீமானன் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் ஏன் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு? இப்ப யார் இதுல அரசியல்வாதி, யார் நடிகர்? நான் சீமானனை நடிக்கிறத தப்பு சொல்லலை. என் கேள்வி என்னன்னா, உங்களுடைய குற்றச்சாட்டுகள் மழுங்கி விட்டன. நாம் தமிழோட பிரச்சனை என்னன்னா, 2 பிரச்சனைகள் நான் பார்க்குறேன். ஒன்று சீமானன் ஸ்டேஜில் கன்ஃபஸ் பண்ணது, இன்னொன்று இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அது கான்ஸ்பிரசி தியரி, நான் கான்ஸ்பிரசி தியரினே அட்ரஸ் பண்ணுறேன். மேடையில் அவர் என்ன சொன்னது, இத்தனை வருஷம் நான் வந்து திரள் நிதி திரட்டி உருண்டு பிறந்து இந்த கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டினா வந்து நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு எரியுமா எரியாதா சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த கட்சி நம்மளை விட நம்ம பலசாலியா ஒருத்தர் வந்தா அவருக்கு மேல நமக்கு பொறாம வர்றதுக்கு நியாயம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்காக விஜய் சார் அரசியலுக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியும்? நீங்க சிறந்தவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாக்குகளை நீங்க பெற போறீங்க, உங்களுக்கான வளர்ச்சி இருக்கும். நீங்க அது வந்து நீங்களே வந்து இது நான் வந்து கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட கட்சின்னு சொல்லலாம். கொள்கையை அவர் மென்ஷன் பண்றாரு. அதைத்தாங்க நான் சொல்றேன். நீங்க இல்ல நீங்க தமிழ் தேசியத்தை கொள்கைன்னு சொல்லாதீங்க. தமிழ் தேசியம் நம்ம எல்லாருக்கும் உரிமையானது. தமிழ் தேசியம் சீமானனை கொண்டு வரல, அது எங்க இருந்தோ இருக்கு. பிரபாகரன் அண்ணனோட கொள்கை வேற. அவர் வந்து சோசியலிஸ்ட். அவர் பெரியாரையும் ஃபாலோ பண்ணாரு, கடவுள் இருக்குன்றதையும் ஒரு நேரம் சொன்னவர், கடவுள் மறுப்பையும் ஒரு நேரம் பேசினவர், சமூக நீதியும் பேசினவர், திராவிடர்களே அரவணைச்சவர். அவருக்கு வந்து வை கோபாலசுவாமி இன்னைக்கு மதிமுக தலைவர்லாம் அவரோட ஃப்ரெண்டு, அவருக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவர் தெலுங்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெளிவா புரியுது, இன்னைக்கு சீமானன் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை பிரபாகரன் அண்ணன் சொன்ன தமிழ் தேசியம் இல்லை, இது வேற டைப் ஆஃப் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தை நான் மதிக்கிறேன். நான் சீமானோட கொள்கையில மாறுபடல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் தான் நான் மாறுபடுறேன். ரொம்ப தெளிவான கேள்வி, உங்க எதிரி யாரு? உங்களுக்கு யார் கூட பிரச்சனை? கூட வர்றவன பலமா பார்க்கணுமா இல்லையா? நீங்களே ஒரு நேரம் என் தம்பி என் எதிர்த்து வேலை செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு எங்க மாறுபட்டீங்க? எப்ப மாறுபட்டீங்க? அவர் சொல்ற அதே கொள்கை தான், திராவிடன்ற கொள்கை என் தம்பி எடுத்தாருன்னா ஒரு கேள்வியா இருக்குது. இப்போ திராவிடன்ற கொள்கைக்கு ஒரு போறது ரெண்டாவதா இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க மேடையில அணிலே இந்த மாதிரி தற்கூரி டிவிக்கெல்லாம் சொல்றீங்க. இது அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சி ரசிகர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி. அது ஒரு விஜய் ரசிகர் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமா மாறி வந்த கட்சி தான். அன்னைக்கு எந்த தார்மீகத்துல சப்போர்ட் பண்ணீங்க? இன்னைக்கு ஏன் அதை கிரிட்டிசைஸ் பண்றீங்க? ஏன் அவரை வந்து எதிர்த்து வேலை செஞ்சாலும் கொள்கை மாறுபாடு இருந்தாலும் திராவிடத்தை இன்னைக்கு தாவேகா தூக்கி பிடிக்கிறது இவருக்கு பிரச்சனைனா, திராவிடத்தையே பெரியாரின் பேரனா பேசிய சீமானன்னு நாம் தமிழ் வச்சிருக்கலாமா? அவங்க அவருக்கு 15 வருஷத்துல நான் கத்துக்கிட்டேன் பார்த்தேன்னா, அவர் கத்துக்கிறதுக்கு இடம் விடுங்க. அவர் கத்துக்கிற முறையில நீங்க ஏன் தலையிடுறீங்க? உங்க சிலபஸை படிச்சு எழுதுறதுக்கு நாங்க என்ன உங்க ஸ்கூல்ல படிக்கிறோமா? என் கேள்வி கரெக்டா? உங்களுக்கு புரிதல் இருக்கு. தாவேக்காவோட கொள்கையில எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்கு, நேர்மை இருக்குன்னு தான் நான் அதை ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்லக்கூடிய கொள்கையிலேயே நான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சங்கடங்கள் ஏற்படும். இப்ப தமிழ் தேசியம்னு சொன்னா நம்ம எத்தனை பேருக்கு என்னென்ன தமிழ்னு யார் என்ன பேராமீட்டர் வச்சிருக்கீங்க? நம்ம தாய்மொழி வச்சு பேச போறோமா, இல்ல நம்மளுடைய மனைவி அவங்க குடும்பத்தாரோட தாய்மொழி வச்சு பேச போறோமா, இல்ல நம்ம பிள்ளைகள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த மீடியம் ஆஃப் எஜுகேஷன்ல படிக்கிறாங்கன்றத வச்சு நம்மளோட தாய்மொழியை சொல்ல போறோமா? அப்படி இதுல எந்த பேராமீட்டர் எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை வருதா? இல்ல முரண்பாடு ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்ல திமுக இது வரைக்கும் தமிழனாலும் திராவிடர்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனா சீமானவர்கள் தமிழ் தேசியம் தனி திராவிடம் தனின்னு சொல்லும்போது நீங்க ரெண்டையுமே 2 கண்ணுன்னு சொல்லும்போது தானே இந்த பிரச்சனை ஸ்டார்ட். தாவேக்காவின் 2 கண்கள் அவர் சொல்ல, இந்த தமிழக அரசியலின் 2 கண்கள் அது இருக்கு, அது ரெண்டுத்தையுமே நான் அக்னாலேஜ் பண்றேன்னு அவர் சொல்றாரு. நான் இந்த கேள்வி வந்ததால சொல்றேன். தாவேக்காவின் கொள்கையில நான் ஒரு சிறு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். தமிழக வெற்றி கழகம். தமிழகத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். தமிழகம்னா இந்த நிலப்பரப்பு கிடையாது, தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதியும் சேர்ந்ததுதான் தமிழகம். அது நீங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் இந்தோனேஷியால இருந்தாலும் தமிழர் வாழும் பகுதி தமிழகம்.
வெற்றி, அந்த கட்சி வந்து வெற்றி பெறுது, இல்லை விஜய் சாரோட தமிழ் பாக்கம் வந்து வெற்றி. கழகம் ஒரு போர் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடம், அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சங்க இலக்கியத்துப்படி நீங்கள் அதை டீகோட் பண்ணீங்கன்னா இவ்வளவுதான். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திராவிடம்ன்ற வார்த்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த நிலப்பரப்பில் ஒரு நேரம் எல்லாரும் அங்கங்கே ஒன்றா வாழ்ந்தோம். விடுதலைக்கு பிறகு நம்ம ஸ்டேட்டுகளை டிமார்கேட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா, தமிழ் அந்தந்த மொழி வழியாக மாநிலங்களை பிரிச்சுக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷனில், நான் தெரியாதவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு சொல்லியிருக்கே தவிர ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழின்னு சொல்லலை. இதோட அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், பாடம் எடுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ் அப்படின்ற மொழிக்கு தமிழ் நாடுன்னு ஒரு மாநிலத்தை கொடுத்தாச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மட்டும்தான் பேசுறவங்க இருக்கக்கூடாது, அந்த நிலைப்பாடு எடுக்காதீங்க. அதுதான் அந்த அர்த்தமே. அதோட விளைவாக தான் இந்த பக்கத்திலே வந்து இந்த கொஞ்சம் நீங்கள் இந்த ரெட்டில்ஸ் படலாம் போனீங்கன்னா ஆந்திரா பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவர் இருக்காங்க. நீங்க அதே போல ஆந்திராக்குள்ள போனீங்கன்னா அந்த பக்கம் தமிழ் பேசக்கூடிய கிராமங்கள் உண்டு. நீங்க திருத்தணியை தாண்டி போனாலும் அதே கதை தான். அதே போல நீங்க தேனியை தாண்டி அந்த பக்கம் போனீங்க, கும்ளிலையும் தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, ஹொசூர்லையும் கன்னடம் பேசுறவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல புரிஞ்சுக்கிட்டு எங்க மெஜாரிட்டி இருக்காங்களோ பிரிச்சுக்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல பூர்வீகமாவே பிற மொழி பேசக்கூடியவங்க, பிரதானமா திராவிட மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்கதான் செய்யறாங்க. என் பக்கத்து வீட்டில் ஒரு தெலுங்கு பேசுற அக்காவோ, எதிர்த்து வீட்டில் ஒரு மலையாளி பேசுற சேட்டாவோ இருந்தாங்கன்னா இவங்களை வெளியில போன்னு சொல்றது சுதந்திரத்துக்கு அப்போ இந்தியா பாகிஸ்தானை பிரிச்ச மாதிரியான ஒரு செயல்பாடா இல்லையா? அப்பதான் நம்ம அதை செய்ய முடியாது. அவன் என் அண்ணன் தம்பி தான், மலையாளம் பேசினாலும் அவர் என் அண்ணன், தெலுங்கு பேசினாலும் இவங்க எங்க அக்கா. இந்த புரிதல் எனக்கு இருக்கு. அவரும் அதை வந்து வெளியே போங்க நான் சொல்றேன், அப்படி சொல்லல, பிரிக்க முடியாது. சோ இந்த நாட்டுக்குள்ள தமிழ் மட்டும் தான் இருக்குதுன்னு இருக்கணும்னு சொல்ல முடியாது. அது புரிஞ்சு அதை ஒத்துக்கிறீங்களா? ஆனா ஆளக்கூடியவன் தமிழனா நான் வரேங்க. நான் முதல்ல இந்த பஞ்சாயத்து முடிப்போம், அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். முதல்ல இப்ப இந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இவங்க எல்லாரும் நீங்க என்ன அட்ரஸ் பண்ணுவீங்க? இப்போ நான் தமிழ் பேசுறேன், என்ன நீங்க வந்து அந்த ஜாதி குடியெல்லாம் தேடி பிடிச்சி நீங்க தமிழ் அட்ரஸ் பண்ணுவீங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்காவையோ எதிர் வீட்டு சேட்டாவையோ நீங்க தமிழ்னு சொல்ல முடியாதா? அப்ப இவங்களை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து, நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து சொல்லக்கூடிய பேருக்கு என்ன பேரு? அது திராவிட மொழிகள்னு வச்சுட்டு போனா, அது உண்மையோ பொய்யோ ஒன்னொருத்த வச்சுட்டு போயிட்டான் சிலபஸ்ல, திராவிடர்கள் இருக்கு. இப்போ இங்க ஒரு ஆட்சியாளர் வந்து இந்த தமிழ் பேசுபவனுக்கு நான் நல்லது செய்யறேன், உலகத்தில் எங்க தமிழ் பேசுறவனா இருந்தாலும் அவனுக்கு நான் நல்லது நினைக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பிற மொழி பேசி பூர்வீகமா இங்க இருக்கக்கூடியவனுக்கு நான் நல்லது நினைக்கிறேன். இத ரெண்டு வார்த்தையில் எப்படி சொல்வீங்க? எனக்கும் என் பக்கத்து வீட்டு அக்காக்கும் எதிர் வீட்டு சேட்டாக்கும் எப்பயுமே இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லது செய்ய போறேன், எல்லாரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போறேன், அனைவருக்கும் அனைத்தும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதை எப்படி ரெண்டு வார்த்தையில் சொல்வீங்க? இந்த மாநிலமே தமிழ் தேசியம் ஒரு கண்ணாகவும் திராவிடம் ஒரு கண்ணாகவும் இருக்கு, இவங்க அனைவரும் மேம்பாட்டுக்காக நான் வேலை செய்யறேன்னு சொல்லாமா? இதை இவ்வளவு சிம்பிளான விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு தையத்தக்கான குதிக்கிறத கூட விட்டுருங்க. திராவிடம் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. யாருக்கு? குற்றம் சொன்னவங்களுக்கு தான். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சிஎம்ஆர் இருக்கும்போது அவர் எப்படி கூப்பிடுவாரு? ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சியும் சித்தப்பான்னு கூப்பிடுவாரா இல்லையா? இன்னைக்கு முத்தண்ணை இறந்ததுக்கு அவர் வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கணும். எங்க போய் இரங்கல் தெரிவிச்சாரு? அன்னையில இருந்து தான் டோன் மாறுச்சுன்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். மாறலையா? இன்னைக்கு எந்த மேடையிலாவது யாராவது திமுகவும் நாம் தமிழும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நேற்று ஒரு ஊடக விவாதத்தில் கூட நான் உட்காடுறேன், என்னை மாற்றி தள்ளி உட்காடுறான் தம்பின்னு சொல்லிட்டு திமுக காரரும் நாம் தமிழ் அண்ணனும் அண்ணன் பக்கத்து உட்காடுறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் அது ஒரு அரசியல் மேடை நாகரிகம்னு, அதை நான் வந்து கற்பிதம் ஏற்படுத்தல, நீங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போயிட்டீங்கன்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு பின்பத்தை நீங்க பொதுவெளியில் ஏற்படுத்துறது சரியா? இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருவோம் கான்ஸ்பிரசின்னு. ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், உங்க எதிரி யாரு? இத்தனை வருஷமா இந்த இடத்த அடிச்சவன் தானே உங்க எதிரி. அவனை கேள்வி கேட்க வர்ற சின்னவனை, புதியவனை தம்பின்னு சொல்றவனை எதிர்க்கிறதுல என்ன தார்மீகம் இருக்க முடியும் ஒரு தலைவருக்கு? நீங்க சொல்லுங்க, இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவர் தார்மீகமே இல்லாம ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க சொல்லிட்டு அவருக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும்? அவருக்கு அவர் சேர்த்து வச்ச ஓட்டெல்லாம் கையோட வேரோட போகுதுன்ற அச்சம் அவருக்கு, அந்த அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தினால கோவப்படுறாரு. நான் இடையில கேட்ட அதை கேள்வி திரும்ப கேட்டுறேன். தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க என்ன அதுக்கு பதில் சொல்ல? ஏங்க இப்ப விஜய் சார் என்ன லாங்குவேஜ் நினைக்கிறீங்க? எனக்கு எப்படிங்க இதுல மாற்று கருத்து இருக்கும்? இந்தியாவை இந்தியன் தான் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். இங்க பிரதானமா எவன் இருக்கும்? நான் வந்து ஆளணும். கர்நாடகால கன்னடம் ஆள்றான், ஆந்திரால தெலுங்கு பேசுறோம் ஆள்றான், கேரளால மலையாளம் பேசுறோம், தமிழ்நாட்டையும் தமிழ் பேசுறோம் ஆளக்கூடாது. அவங்க திரும்ப சொல்றாங்க இப்ப விஜய் சார் ஆளலாமா ஆளக்கூடாது? நீங்க சொல்லுங்க. இல்ல விஜய் அவர்கள் தமிழராக ஆளலாம். அவர் கேட்கிற கேள்வி என்ன? இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, விஜய்க்கு சாருக்கு வாய்ப்பு அதிகமா, சீமானனுக்கு வாய்ப்பு அதிகமா? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? வாக்குதான். நம்ம தேர்தல் வச்சு தானே பார்க்க முடியும். சொல்லுங்க, இப்ப ரெண்டு பேர்ல கம்பேரிசன் சொல்லுங்க. தேர்தல் வச்சு தானே தேர்தல். இல்ல நம்ம பொத்தமது சொல்லிட முடியாது. ஒரு தேர்தல் அடிப்படையில் 8% வாக்கோட சீமானன் அந்த 8% வாக்கு வாங்கும்போது என் தம்பி கோட்டு படத்துல மைக் வச்சு பாடினா அவன் பாடணும்னு எல்லாருக்கும் சொல்லவே இல்லை. அது கருத்துக்களின் அடிப்படையில் நான் சொன்னாரா இல்லையா? பேசினார். ஆமா, அதாவது நிரூபணத்தின் அடிப்படையில் நிரூபிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் 2027 நிரூபிக்க போறாரு. கரெக்ட். அப்பதான் பலத்தை 200% நான் உங்களை நம்புறேன். இந்த வார்த்தையை நான் அப்படியே அங்கீகரிக்கிறேன். ஆனா அன்லெஸ் அன்டில் ப்ரூவன் நீங்க அவர் வீக்லாம் சப்ஜெக்ட் பண்ண முடியாது. கரெக்டா?
அவர் இன்னும் ப்ரூவ் ஆகலன்ற ஒரே காரணத்துக்காக அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட். நாம வந்து ஒரு கன்வென்ஷனல் டிஃபென்ஸ் செக்டர்ல இருந்து சொல்றேன், உடனே தீவிரவாதி மாதிரி பார்த்துறாதீங்க. இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல கன்வென்ஷனல் பாம்ஸ் இருக்கும், அது இந்த ஜெலட்டினோ இல்லை ஒரு ஆர்டிஎக்ஸோ இருக்குதுன்னா தே டெஸ்ட் இட் ஆஃபன். அதோட பலம் அது எவ்வளவு தூரத்துக்கு வச்சா எவ்வளவு வெயிட் வச்சா எவ்வளவு வெடிக்கும்னு தெரியும். ஆட்டம் பாம் நமக்கு தெரியுமா? அப்பப்போ வெடிச்சு பார்க்க முடியுமா? இதுக்கு மேல ஹைட்ரோஜன் பாம்னு ஒன்று இருக்கு, அது இன்னும் வெடிச்சு பார்த்ததே கிடையாது, அதனால அதுக்கு பலமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நீங்க கடைசி வரைக்கும் வெடிக்குமா வெடிக்காதா? 26 எலெக்ஷன்ல கண்டிப்பா பட்டாசு வெடிக்கும், நான் அது கேரண்டி. அதை தானங்க தாவேக சொல்லுது. உங்களுக்கு அது வெடிக்காதுன்னு இருந்தா சீமானனை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல கடைசி வரைக்கும் அணு ஆயுதம் மாதிரி இப்ப நாங்க அணு ஆயுதத்தை அங்க விட்டுருவோம் இங்க விட்டுருவோம், கடைசி வரைக்கும் வரும். நீங்க அணு ஆயுதத்தை அண்டர்மைன் பண்ணாதீங்க. நான் இது வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்ல ஜியோ பாலிடிக்ஸ் சொல்றேன். கேட்ட கேள்விக்கு நான் சொல்லியே ஆகணும். அணு ஆயுதத்துல கொல்லப்பட்டவங்க ஒரு கணிசமான தொகை இருக்கு. நான் அணு ஆயுதத்தை ஆதரிக்கல, ஆனா அந்த அணு ஆயுதம் இருக்குன்றதுனாலதான் 2022ஆம் உலக போருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வன்முறை இல்லை. இப்போ ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஏன் ஒரு வாரத்தில் ஸ்டேட்டஸ் கோ வருது, ஏன் சீஸ்ஃபயர் வருதுன்னா அவங்ககிட்ட நியூக்ளியர் இருக்கு இங்கே இருக்கு போட்டுற போறோம்டான்ற பயத்திலேயே டக்கு டக்கு டக்குன்னு வார முடிக்கிறாங்க. நியூக்ளியர் வார் வந்துடும்ன்ற பயத்திலேயே வார்கள் சீக்கிரம் சீக்கிரம் முடியும். அதனால அணு ஆயுதம் வந்து போருக்கு செயல்பட்டதை விட அமைதிக்கு செயல்பட்டது அதிகம் கூட ஒரு தியரி இருக்கு. அதனால நீங்க அதுக்குள்ள போகாதீங்க, உங்களுக்கு புரியும் எனக்கு என்ன தெரியும். அதனால தாவேக்காவை நீங்க அண்டர்மைன் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படிதான் தாவேக்கா ஒண்ணும் இல்லையா, சந்தோஷமா சொல்லுங்க. தாவேக்காக்கு 6% வாக்கு கூட இல்ல, நான் வந்து இந்த வாட்டி 18% வாக்கு எடுக்க போறேன், இல்ல 36 எம்எல்ஏ வர போறேன், சந்தோஷமா சொல்லுங்க. நாங்க கை தட்டுறோம், கைத்தானே தட்டிட்டு இருக்கோம் 15 வருஷமா எல்லாரும். ஏன் தாவேக்காவை அடிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க ஜெயிப்பீங்க, தாவேக்கா அன்டெஸ்டட், சந்தோஷம். அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், நீங்க உங்க வேலையை செய்யுங்க. எதுக்கு திமுக எதிர்ப்பை கைவிட்டு தாவேக்காவை எதிர்ப்பை வலுக்கணும்? கேள்வி புரியுதுங்களா? ஸ்டேஜில் சீமான் அண்ணன் நின்றுகிட்டு எதுக்கு அணிலே அணிலே, ஏன் டிவிக்க இந்த ஸ்டேஜில் சொன்னா பரவாயில்ல. ஒரு பாஜகவோட முக்கிய தலைவர் ஒருத்தர் இல கணேசன் மறைஞ்சிட்டார். அவரோட இரங்கல் கூட்டத்துக்கு பாஜகக்காரங்க சீமான் அண்ணனுக்கு அழைப்பு இது மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அவர் இன்வைட் பண்ண வராங்க. அங்க அந்த வீட்டில் உட்காந்து பேசுறாங்க. அந்த காணொலியும் ரிலீஸ் ஆச்சு. நீங்க என்ன அணிலே அணிலே? ஆமா நான் அணிலே அணிலேன்னு சொன்னேன். எது பாஜக காரங்கிட்ட சொல்லி தம்பியோட கட்சி கிண்டல் பண்றதுல நமக்கு என்ன சந்தோஷம் வந்துட போகுது? அது கூட பரவாயில்லைங்க. அந்த தாவேக்காவை ஆதரிக்கிற ஒரு பையன் திமுக ஆதரவு, திமுக கூட இவ்வளவு கொந்தளிக்கிற, நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்கன்னு சொல்லி டீயை விட ஏன் கப்பு சூடா இருக்குன்னு கேட்டான். அந்த பையனுக்கு ஸ்டேஜ்ல பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் அந்த பையன். அந்த நிலைமையில இருக்கு நீ நாம் தமிழர்னா, அப்ப எந்த பதட்டம் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது? நீங்க தான் சொல்றீங்களா அன்டெஸ்டட்னு. 26ல அப்படிதான் உங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சா நீங்க சண்டை போடலாம். இன்னைக்கு ஓட்டு சதவீதத்துக்கோ இல்ல உங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கோ திமுக எதிர்த்து இவ்வளவு தவறு நடந்துட்டு இருக்கு. அதை குற்றம் சாட்டாம, அதை கேள்வி கேட்காம, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ் போகாம, கோவில் நடக்கக்கூடிய பெண்கள் பாலியத்துக்கு சண்டை போடாம, இங்க நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு போகுது அது பிரச்சனை, அவங்க மேல இருக்க அடக்குமுறைக்கு பேசாம, ஜாதி கட்டமைப்பு வச்சுட்டு இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அதை சேர்த்து சண்டை போடாம, ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றதை பத்தி சண்டை போடாம, தாவேக்கா கிட்ட சண்டை போட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அப்ப இந்த நிறைபாடே தப்பா இருக்குல்ல. இப்போ சில பேர் சொல்றது நியாயமா இருக்குமோ, ஒருவேளை திமுகக்கு அண்ணன் சப்போர்ட் ஆயிட்டாரோ, விலை போயிட்டாருன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், அப்படி போயிட்டாரோன்ற கேள்வி வருது இல்ல. அப்ப அந்த சப்போர்ட் அங்க பண்ணாதீங்க. அவங்க திராவிடர்கள் உங்களுக்கு எதிரி தானே. தமிழ் தேசியத்தை அட்லீஸ்ட் ஒரு கண்ணாவது பாக்குற தம்பி சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல உங்க அரசியல் மட்டும் பண்ணுங்க. இது நியாயமா தானே இருக்கு, நீங்களே சொல்லுங்க. பாருங்க நெறியாளரே ஒத்துக்கிட்டாரு, அதனால அதுக்கு போங்கன்னு சொல்றேன். ஓகே சார், இறுதியான ஒரே கேள்வி, இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா எப்படி மீண்டு வரும்? தேர்தலுக்கான வேலைகள்லாம் எப்படி போகும் இதற்கு பிறகு? தேவைக்காவின் தேர்தல் பயணிகள் அது ஒரு தனி செக்டார். இந்த துயரம், அதுக்கான அமைதி, அதுல இருந்து மீண்டு வர்றது இது ஒரு தனி செக்ஷன். அவங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கரூர் மக்கள் அவர் மேல எந்த ஒரு வருத்தமும் இல்லாம, அந்த அவர் மேல தப்பு இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து அவரை பார்க்குற சூழ்நிலை, போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்ததே இதுக்கான பெரும் எடுத்துக்காட்டு. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நாம் விசாரிக்கிற எந்த இடத்துலையும் விஜய் சார் மேல தப்பு இருக்காது, இது விசாரிக்கப்படட்டும், நீதி வெளியே வரட்டும், தப்பு யார் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு பேரையே குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ அது ஒரு தனி செக்ஷன். அதில் தாவேக்காவை மேல பின்னப்பட்ட சதி வலைகள் அறுக்கப்பட்டது, அது ஒரு பக்கம். தாவேக்காவின் அரசியல் பயணம் ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப பலமா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம, இவ்வளோ பெரிய ஒரு சதிக்கு பிறகும், தாவேக்காவை ஒழிக்க வரதுக்கு சதி நடந்த பிறகும் நாங்க தனியா நிப்போன்ற தைரியம் இருக்கு இல்லையா, தாவேக்கா மிளிர்கிறது, தாவேக்கா பலமா இருக்குது. இன்னும் அவங்க பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் வேகமா நடக்கும், மக்களை சந்திப்பாங்க, மக்கள் மனதில் இன்னும் நம்பிக்கையை பெறுவாங்க. அது எலெக்ஷன்ல வரும். நான் இப்ப சொன்னா நீங்க அன்டெஸ்ட்னு சொல்றீங்க, அதனால அதை மட்டும் எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா மக்கள் ஆட்சியில, இந்த மக்கள் ஆட்சிக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த டெமோக்ராட்டிக் கன்சென்ஸை நம்பி சொல்ற மாற்றம் கண்டிப்பா நிகழும். மாற்றம் ஒன்றே மாறாது. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.